நமசிவாய. சனி பயிற்சி பரிகாரங்கள் தான் பார்க்க போறோம். சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலருமே ரொம்ப ஒரு பயத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. இங்க வரக்கூடிய மக்களை பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொருத்தருமே என்ன ஆகும்னு தெரியல, இப்பவே தாங்க முடியல இப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறது, கமெண்ட் பண்றது, வாட்ஸ்அப்ல சொல்றது, இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கிறது. சனி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா விஷயமுமே ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி அதுக்காக ஒரு பதிவும் போட்டிருக்கிறேன் பரிகாரஸ்தலம் சேனல்ல. நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லா ராசிகளுக்கும் உண்டான ஒரு பலன்களும் தனியாக அட்ராக்டிவிட்டி சேனல்ல இருக்கு. நம்ம வாமனன் சேஷாத்ரி சேனல்ல பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரங்கள் ஒரே ஒரு மந்திரம் சொன்னால் நமக்கு எல்லா விதத்திலையும் அவர் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்திரம். அது மாதிரியான ஒரு விஷயமும் கொடுத்துருக்கேன். இதுல பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு விஷயம் நடக்காது. சனி பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம ராசிக்கெல்லாம் சொல்றதோ அல்லது லக்னத்துக்கெல்லாம் சேர்த்து சொல்றதோ பார்த்தோம்னா ஒரு 70% தான் நம்மளால மேக்சிமம் சொல்ல முடியும், பொது பலன்களாக இருக்கக்கூடியது. நம்ம அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் அவர்களுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது மாறுபடும். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் பலிதம் தரும்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மந்திரங்களாகட்டும் பரிகாரங்களாகட்டும் நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு சொல்லிட்டு போகலாம். அவ்வளவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களாகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம தனியா போய் செலவே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆனா அதுல மிக முக்கியமாக ஒரு 14 விஷயங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழங்கவிருக்கிறேன். அந்த 14 விஷயத்திலே ஒரு மந்திரம் அடக்கம். அந்த ஒரு மந்திரமும் சரி, அதை தவிர வேற சில மந்திரங்களும் இருக்கிறது. அந்த மந்திரங்கள் நாம் சொன்னாலும் நல்ல பலன் தரும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயத்த பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிடறது அப்படிங்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்தோம்னா இதுல ஒரு 8 வாரம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி நம்மளுடைய ஜாதகத்துல சனி நீச்சமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி, அல்லது ஒரு மாரகாதிபதியா இருக்கார், அதாவது லக்னத்துல உட்காந்துருக்காரு, சனி லக்னத்துல உட்காந்துருக்காரு, அல்லது ஒரு பாதகாதிபதியா இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, சனி புத்தி சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது குரூரமாக ஒரு ராகு திசை சனி புத்தி, சனி திசை ராகு புத்தி, சுக்கிர திசை சனி புத்தி, சனி திசை சுக்கிர புத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பெருமளவிலே பார்த்தோம்னா அதிகப்படியான பிரச்சனைகளை தரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இந்த ஒரு 8 வீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல சின்ன விஷயம் அதை நீங்க கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். வரக்கூடிய சனிக்கிழமை இந்த சனி பயிற்சியை முன்னிட்டு ஹோமம் நடக்கவிருக்கிறது. அது ஹோமத்துடைய ஒரு சங்கல்ப பதிவு அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் பண்ணிடுவோம். வெள்ளிக்கிழமையோட க்ளோஸ் பண்ணிடுறது அப்படின்றது இந்த சங்கல்பத்திற்கு பிரசாதமாக சனி சாந்தி செய்யப்பட்ட ஆகர்ஷணம் செய்யப்பட்ட விபூதியும் இந்த மாதிரியான சாட்டன் ரிலேட்டடா வரக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரு கல் இருக்கு, அமிர்தஷ்மி. இந்த கல்லை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ அந்த கற்களை நாம் எப்பொழுதும் நாம் வைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது நம்ம கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வைக்கலாம், மேற்கு பகுதியிலோ தெற்கு பகுதியிலோ வைக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா பூஜை அறையில வைக்கலாம். கேரி பண்ணிக்கிறது நல்லது. அது மாதிரியான விஷயமாக அதை சங்கல்ப பிரசாதமாக கொடுக்கவிருக்கிறோம். ஸோ இது ஒரு விஷயம். சங்கல்பம் செய்யறதுங்கிறது உங்களுடைய விருப்பம். சங்கல்பம் செய்கிறீங்களோ இல்லையோ, நேரடியாக நம்ம மேற்கு மாம்பலத்திலே, சென்னை மேற்கு மாம்பலத்தில் நம்ம தனிப்பட்ட முறையிலே மண்டபம் எடுத்து ரொம்ப விமர்சையாக சனி மகா ஹோமம் நடக்கவிருக்கிறது. மதியம் 2 மணி முதல் 2 மணிக்கு வரக்கூடிய முதல் 100 நபர்களுக்கு நாம் பார்த்தோம்னா சனி மூலி என்று சொல்லக்கூடிய வன்னி மரத்திற்கு அந்த விருட்சத்துக்கு உண்டான ஒரு பூஜைன்னு இருக்கு. இந்த விருட்சத்துக்கு உண்டான பரிகாரமே மிகப்பெரிய பரிகாரமா இருக்கும். அது மாதிரியான ஒரு விருட்ச பரிகாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிகார பூஜையை முடிச்சு உங்ககிட்ட கொடுக்கிறோம். அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நான் இந்த ஹோம டைம்ல சொல்றோம். அது ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் 100 பேர் வரவங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 100 பேர்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே சனி ரக்ஷை உங்களுக்கு ஹோமத்தில் வைக்கப்பட்டு ஆகர்ஷணம் செய்யப்பட்டு சனி மந்திரங்கள் சொல்லப்பட்டு சாந்தி செய்யப்பட்ட சனி ரக்ஷை கொடுக்க வைக்கிறோம், கையில கட்டிக்கிறதுக்கு. அது மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகப்படியான பலன் தரும். அதை பாத்தீங்கன்னா நீங்க யாரெல்லாம் நேர்ல வராங்களோ அவங்களுக்கு தான். யாராவது ஒரே ஒருத்தர் எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அனைவருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் கிடையாது இப்பொழுதைக்கு. அது மாதிரியே யார் நேர்ல வராங்களோ அவர்களுக்கு மட்டுமே அது மாதிரியான விஷயம் கொடுக்க வைக்கிறோம். அது அடுத்தது பாத்தீங்கன்னா வரக்கூடிய அனைவருக்குமே நிவேதன அன்னமும் வழங்க வைக்கிறோம். அதனால நீங்க வந்தீங்கன்னா நல்லா பூஜையில் கலந்து கொண்டு முழுமையாக உங்களுக்கு அந்த எனர்ஜி எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு பிரசாதங்களை வாங்கி கொண்டு அதே போல் நிவேதன அன்னத்தை உண்டு விட்டு நீங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு செல்லலாம். முதலாவதாக இந்த ஒரு சனிப்பெயர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வழிபட வேண்டியது பார்த்தோம்னா ஒரு 3 பேர் மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம். அந்த 3 பேர்ல முதல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மத்ஸ்யாவதார பெருமாளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத்ஸ்யாவதார பெருமாளை கண்டிப்பான முறையிலே அனைவருமே வழிபட வேண்டும். ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீமுஷ்ணம் வராகமூர்த்தியா அவர் மத்ஸ்யாவதாரமா எனக்கு ஞாபகம் இல்லை.
இங்க மத்ஸ்யாவதாரம் அப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் ஈசிஆர்ல இருக்கு, கோவளத்துல. ஸோ அங்க வந்து ஒரு கோயில் இருக்கிறது, அங்க போய் பார்க்கலாம். வீட்டிலேயே நாம வந்து மத்ஸ்யாவதார பெருமாளை நாம் உள்வாங்கி நம்ம வந்து வழங்கி வழிபடுது அப்படிங்கிறது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். மீன் இருக்கு இல்லையா, இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா மீனுக்கு, அதாவது மீனராசிங்கிறனால மீன் சொல்றேன் நம்ம அர்த்தம் கிடையாது. மீனம் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன். அதுக்கு வந்து நம்ம வந்து பிஹைண்ட் தட் நமக்கு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கின்றன. அதனால அதுக்காக இந்த மீன் அப்படின்றது சொல்ல, ஜலராசி அப்படின்றதுனால சொல்றேன். மீன் அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கடல்வாழ் உயிரினங்கள். அந்த மாதிரியான கடல்வாழ் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அரிசியை பொடிச்சிட்டு அது கூட எள்ளு கலந்து அதை வந்து பொடியா போடுறது, கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் கூட கலச்சுக்கலாம், அப்படி போட்டு வர்றது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கிறது பெருமளவில் உங்களுக்கு இந்த மீனராசி சஞ்சாரம், அதாவது சனியுடைய மீனராசி சஞ்சாரம், சனி பயிற்சியுடைய விஷயங்களை அனைத்து விதமான ராசி லக்னக்காரங்களுக்குமே அவங்களுக்கு ஏதாவது சனி தசை சனி புத்தி நடந்துகிட்டு இருந்தாலுமே மிகப்பெரிய அளவிலே அவங்களுக்கு குறைக்கக்கூடும். அதே நேரத்தில் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் எதையுமே உண்ணாமல் இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பா அதை வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஜென்ரலாவே சனிக்கு வந்து பார்த்தோம்னா தர்மராஜன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஜட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டமே எடுத்துக்காம இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனைகள் வராது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி இருக்கிறார்கள் பழைய கிரந்தங்களிலே. அப்படி இல்லாத பட்சத்துல, அது முடியாத பட்சத்துல கடல்வாழ் உயிரினங்கள், சீ ஃபுட்ஸ் எதுவுமே இன்க்ளூடிங் ஃபிஷ் எதுவுமே நீங்க தொடாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஒரு 2 வருட காலங்களுக்கு மகரம், ரிஷபம், துலாம் இந்த 3 ராசினரை தவிர மற்ற அனைத்து ராசியினரும் இதை கண்டிப்பா கடைபிடிக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கு அதற்குண்டான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை நான் வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக விஷயமா சொல்லலை, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னுடைய அன்பர்கள் அனைவரும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும், அவர்கள் நன்றாகவும் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்துல தான் சொல்றேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 தெய்வங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தேன். 3 தெய்வங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் சனியுடைய பிரத்யேக தேவதை அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பார்த்துடலாம். 3 தெய்வங்கள் நம்ம வந்து மத்ஸ்யாவதாரத்தை ஒன்று பார்த்துட்டோம். அடுத்ததாக கூர்மாவதாரம். அந்த கூர்மாவதாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓம் கூர்மாய நமக, ஓம் நமோ பகவதே கூர்மாய, இந்த மாதிரியான விஷயங்கள். கூர்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெகுலராகவே கூர்மத்தை வழிபடுவது அப்படிங்கிறது சனிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகார விஷயமாக இருக்கும். ஸோ அதனால கூர்ம வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை செய்து வாருங்கள். அதுவும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 3வதாக ருத்ர வழிபாடு, சிவ வழிபாடு அதுவும் பர்டிகுலரா மீனராசியில் இருக்கும்போது சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால சிவ வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே செய்து வாருங்கள். இந்த கூர்ம வழிபாடும் சரி, மத்ஸ்ய வழிபாடும் நீங்கள் வியாழக்கிழமையில் செய்வதோ அல்லது சனிக்கிழமையில் செய்வதோ நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்க வந்து தேர்ஸ்டே ஆர் சாட்டர்டே அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த கடவுள்களை பொறுத்த வரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுள்களை பொறுத்த வரைக்கும் தேர்ஸ்டேஸ் ஆர் சாட்டர்டேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்க பிரிச்சுக்கோங்க. வேற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து எந்தெந்த டே அப்படின்ற மாதிரி நமக்கு கன்வீனியன்டா இருக்கும் அந்த டேவோ அல்லது சாட்டர்டேஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாவோ நம்ம வந்து பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ருத்ர வழிபாடு அப்படின்னு சொன்னால சிவ வழிபாடு செய்து வருவது, விளக்கேற்றி வருவது அப்படின்ற மாதிரியான விஷயமும், ருத்ரம் சமக்கம் கேட்பது அப்படின்ற மாதிரியான விஷயமும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா பலன் தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோ சனிக்கிழமையோ ருத்ராபிஷேகம் செய்வது, ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது. அபிஷேகம் செய்வதற்கு ஒவ்வொரு கோயிலில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பணம் இருக்கு, அவ்வளோ பணம் வைக்கிறாங்களே, நம்மளால வந்து அவ்வளோ போய் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்சது ஒரே ஒரு துளி பாலோ அல்லது மினரல் வாட்டர்னு சொல்றோம்ல, அது ஒன்று வாங்கி ஒரு வாட்டர் பாட்டில் உங்களால முடிஞ்சதுன்னா அது 10 ரூபா வாட்டர் பாட்டில் அல்லது 20 ரூபா வாட்டர் பாட்டில் நல்ல பிராண்டா பார்த்து அதை நீங்க வாங்கி கொடுத்துட்டு அது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க சொன்னீங்கன்னா போதும். நீர் அபிஷேகம் அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான பலன் தரும். நீர்ல வந்து வில்வ இலைகளை கலந்து அபிஷேகம் செய்வதுங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும். அபிஷேகத்தை பார்த்துட்டே நமசிவாய நாமம் சொல்லுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த பஞ்சாட்சர மந்திரம் சொல்வது சூப்பரா ஒரு பலன் கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சனிக்கு அதிதேவதை என்று சொல்லக்கூடியவர் பிரஜாபதி, பிரத்யதி தேவதை என்று சொல்லக்கூடியது யமன். ஸோ இப்போ இந்த அதிதேவதைனா என்ன, பிரத்யதி தேவதை என்ன அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம், என்ன பலன் தரும் அப்படின்னு. ஸோ அதிதேவதை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டிசைர்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு, நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கிரகத்திடம் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப லேமன் டைப்ஸ்ல பேசுறேன், எல்லாருக்கும் வந்து ரொம்ப எளிதாக புரிய வேண்டும் அப்படின்றதுனால. ஸோ அது மாதிரியான விஷயமாக நமக்கு வந்து சில விஷயங்களை சாதித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக அவங்கள்ட்ட நம்ம வந்து இந்த விஷயம் வேணும்னு நம்ம வந்து இன்டென்ட் செட் பண்ணி நம்ம சங்கல்பம் செய்து கேட்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் அதிதேவதையும்
நம்ம கடுமையாக அந்த கிரகம் நமக்கு தொல்லை தருகிறது, நமக்கு வேற வழியே கிடையாது, எங்க பிச்சுட்டு ஓடலான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தா அப்ப பிரத்யதி தேவதையும் நாட வேண்டும். ஸோ அப்போ பிரத்யதி தேவதை என்பதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிதேவதை பிரஜாபதினு சொன்னோம். பிரஜாபதி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மாடர்ன் டேர்ம்ஸ்ல இப்ப பார்த்தோம்னா பிரம்மாவை சொல்லலாம். பிரஜாபதி அப்படிங்கிறது வந்து உருவாக்கியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக விஸ்வகர்மா, பிரம்மா, இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த பிரம்மா அப்படின்றது நம்ம சிவன் கோயிலில் போகும்போது பிரம்மனை வழிபட்டு விடலாம்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு யம வழிபாடு. யம வழிபாடு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். யமன் அப்படின்னு பார்த்தோன்னே நம்மளுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் வரும்? யமன் அப்படின்றது தெற்கு திசைக்குரியவன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? தெற்குக்குரியவன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. ஸோ அப்போ அந்த தெற்குக்குரிய யமன் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆகட்டும், எந்த ஒரு சனி பயிற்சி ஆகட்டும் அல்லது சனி திசை ஆகட்டும், சனி புத்தி ஆகட்டும், இந்த மாதிரியான காலங்களிலே அந்த தெற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது கிரகம்னு எடுத்துக்கிறீங்க. நீங்க வந்து இது இப்ப எப்படி டீகோட் பண்ணி பார்க்கலாம்னா, இப்ப யமன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து தெற்குக்குரியவர், தெற்கு திசைக்குண்டானவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த தெற்கு திசைக்குண்டான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் அப்படின்னு சொல்றோம். செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் வந்து எங்கே உச்சம் பெறுகிறதுன்னு பாத்தீங்கன்னா சனியுடைய மகரத்திலே உச்சம் பெறக்கூடியது செவ்வாய். ஸோ இந்த கனெக்ஷன் பிட்வீன் சாட்டர்ன் அண்ட் மார்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து இந்த ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயமும் இப்ப சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து உங்களுக்கு வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒரு விஷயமாக தாந்திரிக முறையில ஒரு விஷயம் சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சனி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கு செவ்வாயை நாடுவது உடனடியாக பலன் தரும். ஸோ அப்போ இந்த செவ்வாய் ரீதியான தெய்வங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க உடனடியாக யம வழிபாடு செய்வது. யம வழிபாடு அப்படின்னு பார்த்தா ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்கு, சென்னைக்குள்ளேயே எங்கேயோ இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது யம வழிபாடு அது மாதிரியான விஷயங்கள். யமனை கும்பிட்டா உடனே அவர் வந்து வீட்டுக்கு வந்துருவாரு, அவர் உங்களை தூக்கிட்டு போயிடுவார், இந்த மாதிரி யாராவது ஏதாவது வளர்ந்தாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ அதனாலதான் அவர் நம்ம வந்து யம தர்மராஜன் என்று சொல்கிறோம். தர்மராஜன் அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, யமன் வந்து அவருடைய டியூட்டியை மட்டும்தான் செய்வாரு. ஒரு விஷயம் கணக்கு முடிஞ்சதுன்னா அதை முடிஞ்ச கணக்கு தான் எடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு. அதனால நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் யமனுடைய வாகனமான எருமையையும் நம்ம வந்து சனிக்கு வாகனமாக எருமையையும் சரி, காக்கை, கழுதை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றோம். ஸோ பொதி சுமக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக ஆமையும் நம்ம வந்து சனியுடைய ஒரு அனிமலா தான் நம்ம வந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சனியுடைய ஒரு வாகனம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, சனியை குறிக்கக்கூடியது சொல்ல, வாகனம் சொல்றதை விட குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இப்போ வந்து இந்த யம வழிபாடு அப்படிங்கிறது நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கீங்கன்னா அப்ப தெற்கு திசை, உங்க வீட்லயே, நீங்க கோயிலுக்கெல்லாம் போக முடியலையா, வீட்லயே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா தெற்கு திசையை நோக்கி அல்லது தெற்கு திசையில் நின்று கொண்டு, இரண்டுமே பலன் தரக்கூடியது. அது மாதிரியான ஒரு முறையிலே நீங்கள் வந்து ஓம் யமாய நமக, ஓம் யமாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை தொடர்ந்து உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அது எவ்வளவு தடவை சொல்லணும்னா உடம்பு முழுக்க அந்த யமாய நமகங்கிற வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துடணும். உங்களுக்கு வேற எந்த ஞாபகமே, எந்த ஒரு விஷயமுமே இருக்கக்கூடாது. உடம்பு முழுக்க அந்த யமாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை, என்னை காப்பாற்று, என்னை வந்து இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் உங்களுக்கு முழுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய முழு மனதிலும் சரி, உடலிலும் சரி, எல்லா விதத்திலையுமே அது வந்து நிறைந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உங்களால் சொல்ல முடியும்னா சொல்லுங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் உடனடியாக கியூர் பண்ணக்கூடியது. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நீங்க செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா அதோட ரிசல்ட் என்னன்றது புரியும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பெரிய விஷயம் இருக்கு, அதனால நம்ம வந்து எடுத்தோன்னே இதை பண்ணிக்கலாம், நம்ம மற்றதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. அதனாலதான் ஜோதிடத்திலே வந்து இது மாதிரியான ஒரு சிங்கிள் விஷயமா சொல்லாம ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான பரிகார முறைகள், அதாவது நமக்கு அதை உபாயம் செய்யக்கூடிய வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையும் காம்ப்ளிகேட்டட், நம்மளுடைய ஜாதகமும் காம்ப்ளிகேட்டட். நம்மளுடைய ப்ரீவியஸ் கர்மா தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து ஜாதகமாக வந்து அமைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லுவோம். அப்பொழுது அப்ப அந்த ப்ரீவியஸ் கர்மால நம்ம எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சுமந்துட்டு வந்திருப்போம். அது மாதிரியான விஷயமாக பார்க்கும்பொழுது இந்த ஒரு பயிற்சி, சனி பயிற்சி மட்டும் கிடையாது, சனி ரீதியான ஒரு பரிகாரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா எடுத்தோம்னா பல்வேறு வகையான விஷயங்கள் இருக்கிறது. யார் யாருக்கு எந்தெந்த விஷயங்கள் நல்ல ஒரு பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். ஸோ இப்போ இது மட்டுமல்லாமல் மிருத்யஞ்ச மந்திரம் சொல்லுவது, திரியம்பகம் யஜாமஹே சுவந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமே பந்தனான் மிருத்யோர் மூக்ஷிய மாமிருதாத். திரியம்பகம், திரியம்பகம், திரியம்பகம் அப்படி சொல்லக்கூடாது. உருவாருகம் இவ பந்தனான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். உருவாருகன்னு உரு கிடையாது, உரு போடுறது கிடையாது. ஸோ அதனால அந்த விஷயத்தை, ஏன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன அக்ஷரங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வேத மந்திரங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு மிருத்யுஞ்சய மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 80 டைம்ஸ் சொல்றது, டெய்லியே 80 டைம்ஸ் ஆர் 108 டைம்ஸ் சொல்றதுங்கிறது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சனி ரீதியாக ரொம்ப அதிகமான பிரச்சனை இருந்தா,
யாராவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு சட்டை போட்டு போங்க, நீல சட்டை போட்டு போங்கன்னு ஏதாவது கிளப்பி விட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரச்சனையை உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வைக்கிறாங்க, உங்க உடம்புக்குள்ளேயே கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு பிரச்சனை நமக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த ஒரு பிரச்சனையை விட்டு நாம் விலக வேண்டும், அந்த மாதிரியான நபர்களை விட்டு விலக வேண்டும். அது நபர்களையே நம்ம வந்து விட்டு விலகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரியான கிரகங்கள்கிட்ட எல்லாம் நம்ம எல்லாம் ஏமாத்திரும். அப்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் லெதர் யூசேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயத்த கண்டிப்பா தவிர்க்கணும். காலில் கருப்பு கலர், பிரவுன் கலர், ப்ளூ கலர் செருப்புகள் போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக முறையிலே தவிர்க்க வேண்டும். அதே போல வந்து உடைகளிலே வந்து கருப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கருப்பு கலர் கயிறு கட்டிக்கிறது கூட பிரச்சனை இருக்கிறவங்க சொல்றேன் நான். பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு அது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பான முறையில அதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பா அதை விட்டுட்டு அதை எடுத்து மேல சொரிக்கிறதுங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயமாக ஆகாது, அது முட்டாள்தனமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. அதே போல் வந்து பார்த்தோம்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயமாக பண்ணலாம். அது மாதிரி பண்றது நல்ல ஒரு பரிகார முறையாக இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயது முதிர்ந்த பிச்சை புகுவோர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி பிச்சை புகுவோருக்கு நீர் வாங்கி கொடுப்பது, சனிக்கிழமைகளை ஈவினிங் டைம்ல வாங்கி கொடுக்கறது, ஆஃப்டர் சன்செட் வாங்கி கொடுக்கறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். இதே போல் 8 நபர்களுக்கு சனிக்கிழமை டீ வாங்கி கொடுக்கறது, 8 நபர்களுக்கும் வாங்கலாம், 80 நபர்களுக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சதுனால 80 நபர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், நம்மளுடைய வசதியை பொறுத்து. அது மாதிரியான ஒரு விஷயமாக வாங்கி கொடுக்க முடிஞ்சதுன்னா 80 பேருமே வயசானவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சதுன்னா அது மாதிரி பண்ணலாம். முதியோர் இல்லத்துல போயிட்டு அந்த மாதிரி எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்கலாம், வேற சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், புளியோதரை வாங்கி கொடுக்கலாம், எள்ளு சாதம் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து வாங்கி கொடுக்கலாம். நமக்கு வந்து ஒரு பரிகாரம் செய்யறோன்றதுக்காக அவங்களுக்கு வெறும் இந்த மாதிரியான ஐட்டமாவே கொடுக்காம நம்ம அவங்களுக்கு வேற என்ன விஷயங்கள் அவர்களுக்கு நல்லதோ அது மாதிரியான விஷயங்களாக பழங்கள் அது மாதிரியான விஷயங்களும் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். இது மாதிரி பிச்சை புகுவோர்களுக்கு பர்டிகுலரா நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு 8 டீ வாங்கி கொடுக்கறது ஆட்டும், தண்ணி வந்து நம்மளால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு தண்ணி வாங்கி கொடுக்கறது, பர்டிகுலரா அந்த மீன ராசி பிரவேசத்துக்கு நீர் வாங்கி கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பலன் தரும். நான் அதுக்கப்புறம் முதல்லயே சொன்னேன், உங்களுக்கு கடுமையான கஷ்டங்கள் இருந்தால் 8 வாரம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிட்டு. ஸோ இந்த எள்ளுருண்டை இதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ இப்போ மெயினா வந்து நான் உங்களுக்கு அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பல்வேறு காலங்களாக பல வருஷங்களா ஜென்மன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு, அவ்வளவு தடவையா நான் சொல்லியிருக்கேன் இதை. ஸோ டாக்ஸின்ஸை வந்து கண்டிப்பான முறையில் அவாய்ட் பண்ணணும், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதே போல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ராகு அவர் பயிற்சி ஆகி கும்பத்துக்கு போகிற வரைக்குமே கண்டிப்பா ரோட் சைட் ஃபுட்ஸை வந்து தொடவே கூடாது, தொட்டோம்னா கெட்டோம். ஸோ அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவர் போனதுக்கு அப்புறமும் ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. அது நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் சனி ரீதியாக. ஸோ இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த டாக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய மதுபானங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ட்ரக்ஸ் யூசேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த மாதிரியான டைம்ல பக்கத்துல போயிடக்கூடாது. அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அறம்பை நடக்க முடியுமோ, தார்மிக்கா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தார்மிக்கா இருக்கிறது. தேவையில்லாம ஒருத்தரை வந்து நம்ம ஏதாவது ஒரு ரீதியாக ஏமாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடியது, அந்த மாதிரியான எண்ணங்கள் வருவதை தடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும். பொய் சொல்லுவது, சில பேருக்கு சும்மா தமாஷ்க்கு சொன்னேன் அப்படின்வாங்க, அது தமாஷ் இல்ல, பொய். ஸோ அந்த பொய் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நிறுத்துவது அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ருத்ரம் சமகம் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த மிருத்யுஞ்ச மந்திரம்ங்கிறத தவிர பார்த்தீங்கன்னா நீலாஞ்சன சமாவாசம், ரவித்ரமே மாக்கஞ்சம், சாயாமார்த்தாண்ட சம்பூதம், தம்னமாமி சனைச்சரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்திரம். இதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பாக போய் பாருங்க. காகத்வஜா யுக்மே கட்கஸ்தாய் திவி தன்னோம் மந்த பிரசோதயாது என்ற சனீஸ்வர காயத்ரி மந்திரம், இது சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நீலாஞ்சன சமாபாசம்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு 10 தடவை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்கன்னா அது சொல்லிட்டே இருக்கலாம். எவ்வளவு தடவை அது மாதிரியான ஒரு விஷயமாக மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்க முடியுமோ அது மாதிரியான விஷயமாக சொல்லிட்டு இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த 8 வார ரெமெடி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து ஓல்டு இதெல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொரு விஷயம், இந்த பாத்ரூம் அண்ட் பெட்ரூம் அப்படி இருக்கு இல்லையா, இதை வீட்டில் இருக்கக்கூடிய சவுத் சைடு அண்ட் வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய பாத்ரூம் அண்ட் பெட்ரூமை வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் கிளீன் பண்ண வேண்டியது. ஜென்ரலாகவே பாத்ரூம் அண்ட் பெட்ரூம் இந்த மாதிரியான ஒரு டைம்ல நீங்கள் கிளீனாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது வேண்டாத ஒரு ஈவில் எனர்ஜிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதிகமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரியான ஏரியாஸ்ல தான், பெட்ரூம் அண்ட் பாத்ரூம்ஸ் அப்படின்னு டாய்லெட்ஸ் சொல்லக்கூடிய இடங்கள்ல. ரொம்ப ஈஸியா ஒருத்தர் வந்து உங்களை வந்து பிளாக் மேஜிக் அது மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்ய முடியும்னா அது இந்த மாதிரியான இடங்கள்ல ரொம்ப ஈஸியா ஏவி விட்டுற முடியும். அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது நான் பல பேருடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். அதே போல் வந்து அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த இதுலலாம் வந்து நம்ம கிளீனா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஜென்ரலா எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும். சனிக்கிழமை மட்டும்தான் கிளீனா வச்சுக்கணும், வியாழக்கிழமை மட்டும்தான் கிளீனா வச்சுக்கணுங்கிறதுனால
எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 2.5 வருஷத்துக்கு கண்டிப்பா இப்படிதான் வச்சுக்கணும்னு வச்சுங்க. இந்த 2.5 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா இன்னொரு 2.5 வருஷத்துக்கு அப்படி வச்சுக்கணும்னு சொல்லுவேன். இப்படியே ஒரு 7.5 வருஷத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நான் ஏற்கனவே என்னுடைய வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாரும் 7.5 வருடங்கள் இப்போ இந்த ஒரு காலம் தொட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லா விதத்திலையும் நம்மளுடைய ஆன்மீக விஷயங்கள் நமக்கு வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லா இப்ப வரக்கூடிய நாட்களில் நீங்களே பார்ப்பீங்க, அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அதனால அதுக்கு நம்ம வந்து தயாராக வேண்டும். தயாராகக்கூடிய காரணத்தினாலே நம்ம வந்து இந்த விஷயங்கள், இந்த பெட்ரூமை கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, வெஸ்ட் சைடு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சவுத் சைட்ல இருக்கிறது. வெஸ்ட் சைட்லயும் சவுத் சைட்லயும் எனக்கு பாத்ரூமே பெட்ரூமே இல்லைனாலும் பரவாயில்ல, பாத்ரூம் பெட்ரூம் எங்க இருக்கோ அதையும் கிளீன் பண்ணுங்க. சவுத் சைடு வெஸ்ட் சைடு அதையும் கிளீன் பண்ணுங்க. வடகிழக்கு பகுதியை மறந்துடாதீங்க. வடகிழக்கு பகுதி எப்பவும் எவ்வளவு கிளீனா வச்சுக்க முடியுமோ கிளீனா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வடகிழக்கு பகுதி சவுத் வெஸ்ட்னு சொல்றதெல்லாம் வாஸ்து மட்டும் கிடையாது, வாஸ்துவே கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அஸ்ட்ராலஜிக்கல் விஷயம் தான். பட் வாஸ்து மட்டும் கிடையாதுன்ற வார்த்தையை நான் ஏன் சொன்னேன்னா, வாஸ்துவும் ஜோதிடமும் வேறு கிடையாது. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைந்த ஒரு விஷயங்கள் தான். ஆயுர்வேதமும் அப்படித்தான். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த அஸ்வத்த பிரதட்சணம் சொல்லிட்டு நான் ஏற்கனவே ரொம்ப வருஷம் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த அஸ்வத்த பிரதட்சணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அரசமர பிரதட்சணம் தான். பீப்பால் ட்ரீன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதே மாதிரி போதி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தர் போதி மரத்தடிகளே ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி ஸோ அந்த அரச மரத்துல வந்து சனிக்கிழமை விளக்கேற்றி வைத்து காலையில நேரத்துல இதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா காலையில செய்யணும். காலையில 11 மணிக்குள்ள விளக்கேற்றி வைத்து அரச மரத்தை தொடாமல் வணங்கி வருவது. சனிக்கிழமை தொடலாம், பட் ஆனா நாம ஒரு சனி பரிகாரமா நம்ம செய்யும்போது அதை தொட வேண்டாம். தொடாம நம்ம வந்து வழிபட்டு விட்டு எவ்வளவு முறை நமக்கு வந்து அதை பிரதர்ஷனம் செய்ய முடியுமோ பிரதர்ஷனம் செய்யலாம். அப்படி முடியல, என்னால ரொம்ப அதை பிரதர்ஷனம் செய்ய முடியல, இல்ல ரோட் சைட்ல இருக்கு எனக்கு அதை பிரதர்ஷனம் செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்ற மாதிரி இருந்தா என்ன பண்ணுங்கன்னா, அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு தின்ன மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு நிறைய நம்ம ஊர்ல தான் வந்து அரசமர பிள்ளையார் இருப்பார். ஸோ அந்த மாதிரி இடத்துல எவ்வளவு நேரம் உட்கார முடியுமோ அவ்வளவு நேரம் உட்காந்துருங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது உட்காருங்க. இது வந்து யூஷுவல் ப்ராக்டிஸா பண்ணிக்கோங்க. இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து கடைசியாக சொல்லக்கூடியது 8 வீக்ஸ் பரிகாரம் அப்படிங்கிறது. ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் 8 வாரங்கள் நீங்கள் வந்து சிவன் அல்லது பைரவர் சன்னதிக்கு வியாழன் அல்லது சனிக்கிழமை சன் செட்டுக்கு அப்புறம் போங்க. சன் செட்டுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு கோயிலுக்கு போங்க. பைரவருக்கு கோயிலுக்கு போனீங்க. பைரவர் எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் இருப்பார். ஓம் பைரவாய நமக. பழைய கோயில்களுக்கு போங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசா எதையாவது ஒன்று கட்டி வச்சுட்டு அதுல வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை என்றால் அங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து முக்கியமான பரிகாரத்துக்காக போறோம். புதுசா கட்டி இருக்கக்கூடிய பல கோயில்கள்ல ரொம்ப பிரம்மாண்டமான எல்லா விதமான பூஜைகளும் செய்து வருகிறார்கள். அப்படியா இருந்தால் தாராளமா நீங்க போகலாம். அதுல தப்பு கிடையாது. இது வந்து இந்த பைரவர் எல்லாமே வந்து பழைய கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்க கோயில்ல வீரிய சக்தி அதிகமாக இருப்பாங்க. ஸோ அப்போ சிவன் கோயிலுக்கு போகும்போதே நம்ம வந்து 2 பேரையுமே பார்த்துடலாம். அப்படி போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, பைரவருக்கு ஒரு 8 விளக்கு, சிவனுக்கு 8 விளக்கு, இப்படி ஏற்ற முடிஞ்சா அப்படி ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு 8 விளக்குகள் பைரவரையும் சிவனையும் நினைத்துக் கொண்டு, இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பிரகாரத்துல எதுவும் விளக்கு ஏற்ற முடியாது, தனியா தான் அதுக்குன்னு இடம் வச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லதுதான். எல்லா இடத்துலையும் நம்ம ஏன்னா நம்ம கோயிலையும் எந்த விதத்திலையும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அது மாதிரியான விஷயமாக வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்திருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வந்து விளக்கேற்றி வைப்பது. ப்ளூ 3 போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களால எப்பெல்லாம் முடியுமோ சிவனுக்கு சனிக்கிழமைகள்ல வந்து எண்ணெய் காப்பு செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமையே போயிட்டு கொடுத்துருங்க. நல்லெண்ணெய் கொடுங்க, நல்ல எண்ணெயா கொடுங்க. அது நீங்க வந்து விளக்கு ஏத்துற எண்ணெய் அது மாதிரி எதையாவது ஒரு விஷயத்தை கொண்டே கொடுத்தீங்கன்னா பிரச்சனையை அதிகப்படுத்திப்போம். அது மாதிரி ரொம்ப நல்ல நம்ம வீட்டுல சமைக்கக்கூடிய நல்லெண்ணெயா நீங்க வந்து விளக்கேற்றுவதற்கு யூஸ் பண்ணுங்க. சுவாமிக்கு கொடுக்கறதும் அது மாதிரியான ஒரு எண்ணெயாக கொடுங்கள் எப்பொழுதுமே. இது 8 வாரங்கள் இந்த மாதிரியான இந்த விளக்கேற்றக்கூடிய 8 விளக்குகள். கடுமையான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. எனக்கு வந்து என்கிட்ட ஜாதகமே இல்லை, அல்லது என்னால் போய் ஜாதகம் பார்க்க முடியாது, அல்லது நான் ஜாதகம் பார்க்க விரும்பவில்லை, எனக்கு நான் வந்து என்ன ஜாதகம் பார்த்து எனக்கு சரியாகலை, எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 8 வார பரிகாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8 வாரங்கள் 8 தீபங்கள், நல்லெண்ணெய் தீபங்கள் 8லையுமே வந்து நீலத்திரி போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். இன்னும் பர்டிகுலரா தெற்கு பகுதியிலேயோ அல்லது தெற்கு பார்த்தோ அல்லது மேற்கு பார்த்தோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஏற்ற முடிஞ்சதுன்னா அது இன்னும் அதிகமான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இது செஞ்சுட்டு நேரம் நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்துடக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரமாவது 3/4 மணி நேரமாவது நம்ம வந்து கோயிலே அமர்ந்து அந்த நீங்க வந்து பைரவர் நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஓம் பைரவாய நமக என்று சொல்லலாம், ஓம் வடுகாய நமக என்ற ஒரு மந்திரம் சொல்லலாம், ஓம் நமசிவாய மந்திரம் சொல்லலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஸோ இந்த மந்திரங்கள் எல்லாமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு டைம், இந்த ஒரு 2.5 years அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கடந்து போவதற்கு எல்லா விதத்திலையும் வந்து ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். நமசிவாய.